அதை வென்றவர்களோட ஒரு ரீயூனியன், அவங்களோட எல்லாம் சேர்ந்து நடத்துற ஒரு விழா இது. இது வந்து அடையார் புற்றுநோய் மையமோட சேர்ந்து தஞ்சாவூர் புற்றுநோய் மையமும் சேர்ந்து ஒருங்கிணைந்த ஒரு விழாவா நாங்க நடத்துறோம். அடையார் புற்றுநோய் மையமோட ஏன் நடத்துறோம் அப்படின்னா, இங்க இருக்கவங்க எல்லாமே அடையார் புற்றுநோய் மையத்துல இருந்து வந்தவங்க தான். இப்ப அடையார் புற்றுநோய் வைத்தியம் பார்த்துட்டு இங்க வந்தவங்களும் சரி, இங்க இப்போ தற்பொழுது எங்ககிட்ட வைத்தியம் பார்த்தவங்களும் சரி, எல்லாமே இங்க இருக்கிறீங்க. இங்க எங்க கூட இருக்கிற எல்லா மருத்துவர்களும் அடையார் புற்றுநோய் மையத்துல வேலை செய்து விட்டு இப்போது தஞ்சாவூர் மருத்துவமனையில வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து அடையார் புற்றுநோய் மையத்தின் நிகழ்ச்சியை வந்து டைரக்ட் ரிலே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல வந்து கேன்சர் இன்ஸ்டிடியூட்டோட சாங் ரிலே பண்றோம். அதாவது புற்றுநோய்க்கான ஒரு ஸ்பெஷல் சாங் இதுக்காக டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த சாங்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் விழா தொடங்கலாம். தேங்க்யூ. இங்க நான் செந்தில்குமார் எல்லாமே அடையார் புற்றுநோய் மையத்தில் இருக்கும்போது பண்ண பாட்டு. க்ளோஸா பார்த்தீங்கன்னா நாங்களும் அந்த பாட்டில் இருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெல்கம் அட்ரஸ் பை டாக்டர் ஸ்விஜித். அந்த வச்சிருங்க பாருங்க, அங்கே பாருங்க, பாப்பா கீழே இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. பாப்பா உங்களோட வேலையா சரியா சீரிய விழாவில்
புற்றுநோயை பார்த்து நாம் பயந்த காலங்கள் மாற வேண்டும். அந்த சிகிச்சை நம்மை போல் நகர்ப்புற கிராமப்புற மக்களுக்கு எளிமையாகவும் அதே நேரத்தில் அவர்கள் அடிப்படை வாய்ப்பினை தர வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் கடந்த ஓராண்டு காலமாக அந்த அருண்மணியை செய்து வரும் அருண் சேஷாய் சேகர், டாக்டர் சுஜின் மற்றும் இந்த குழுவினருக்கு முதல் இந்த விழாவிற்கு கலந்தமைக்கு பங்கேற்பதற்கு வாய்ப்பு தந்தைக்கு நன்றியும் வணக்கத்தையும் காணிக்காது கொண்டு, புற்றுநோய் என்று சொன்னாலே நாம் அனைவருக்கும் நம்முடைய அடிமனதில் வரக்கூடிய ஒரு பயம். அவர்களுக்கு 2 நிமிடம் போட்ட ஒரு பாட்டிலே புற்றுநோயை பற்றி முழுமை சொல்லியிருக்கார்கள். அது ஒரு முடிவல்ல. அது ஒரு முடிவல்லாமல் இருப்பதற்கு நமக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. அந்த விழிப்புணர்வு என்பது புற்றுநோயை ஆரம்ப நிலையில் நாம் கண்டுகொள்ள வேண்டும். அப்படி கண்டுகொண்டு அதற்கு முறையான சிகிச்சை கொடுத்தால் அந்த நோயை வென்றுவிடலாம். நாம் அந்த நோயோடு நிச்சயமாக பல ஆண்டு காலம் வாழலாம் என்பதற்கு உதாரணமாக எங்களுடைய போக்குவரத்து துறையிலே இந்த நோயால் பாதிக்கப்பட்டு பின்பு தொடர் பணியில் கிட்டத்தட்ட 15 தொழிலாளர்கள் பணிபுர என்ற செய்தியும் அறிய தந்து இந்த பணி தொடர எல்லாம் இறைவனை வேண்டி தந்த வாய்ப்பு நன்றி பாராட்டி விடைபெற்று நன்றி வணக்கம். மக்களே, இன்றைய தினம் தஞ்சாவூர் கேன்சர் சென்டரிலே நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியையும் புதிய மருத்துவ தொழில்நுட்ப முறைகளையும் விளக்கி இயக்குனர் அருண் சேஷாசலம் அவர்கள் உங்களிடையே சிறப்புரை நிகழ்த்துவார். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேன்சர் சர்வைவர்ஸ் ரீயூனியன் டே, அதாவது புற்றுநோய் வென்றவர்கள் அவர்களுடைய தினம். சரியா? இது அடையார் புற்றுநோய் மையத்தில் வருடம் நான் இருக்கும்போது கொண்டாடி இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் நான் அதோட பாட்டா இருந்திருக்கேன். இங்க 2 வருஷமா அடையாறுல இருந்து நான் இங்க 2 வருஷமா இங்க தஞ்சாவூர் புற்றுநோய் மையத்துல பணிபுரிந்திருக்கேன். ஸோ 2 வருஷத்துல இதான் முதல் வாட்டி நாங்க இந்த சர்வீஸ் இங்க கொண்டாடுறோம். அதுவும் அடையார் புற்றுநோய் மையத்தோட சேர்ந்து கொண்டாடுறதுல ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. ஸோ இது ஒண்ணு. புற்றுநோய்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயம். ஸோ நாங்க என்னதான் சொன்னாலும் புற்றுநோயை வெல்லலாம், புற்றுநோய் சீக்கிரமா கண்டுபிடிச்சா குணப்படுத்தலாம், குழந்தைகள் புற்றுநோயை குணப்படுத்திடலாம், நாங்க என்ன சொன்னாலும் மக்களுக்கு அது ரீச் ஆக மாட்டேங்குது. புற்றுநோய் வந்தா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது கூட பயப்படுறாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா புற்றுநோயினாலே பயம். அது எப்ப வேணா திரும்பி வரலான்ற அந்த ஒரு பயமும் இருக்கு. ஸோ புற்றுநோய் வைத்தியம் எடுத்துட்டு குணமானவங்க கூட வெளியே போய் புற்றுநோய் இருந்தது, நான் வைத்தியம் எடுத்து நல்லா இருந்தேன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்க மற்ற வியாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாரடைப்பு எடுத்து இல்ல பக்கவாதம் எடுத்துங்க, இதெல்லாம் குணமாகறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப இருதயம் இருக்கு, இருதயத்துல ஒரு ரத்த நாளங்கள்ல அடைப்பு வந்துருச்சு, மாரடைப்பு வந்துருச்சு, நம்ம ஹார்ட்ல ஒரு பர்டிகுலர் பகுதி சரியா செயல்படல. சரியா? ஆயுசுக்கு இந்த பகுதி செயல்படாதது தான்